15 நாள் ஆகுது சார். என் பாட்டி செத்த பாடியை வெளியே எடுத்துட்டு போக முடியல. டெத்து முடிஞ்சு 5வது நாள் எனக்கு திரும்ப ஒரு சம்மன் வந்துச்சு. எல்லாருமே போய் ஆஜரானதுக்கு உங்களுக்கு வழி வேணா நீங்க தான் எடுத்து தரணும், அவங்க இடிச்சு தர மாட்டாங்க. யாருக்கு வழி வேணுமோ அவங்களுக்கு இப்ப தேவையில்லை, உங்களுக்கு வழின்னு போது நீங்க தான் இடிச்சு தரும் போது அப்பயும் நாங்க முழுசா அடிக்கல. அந்த எல் ஷேப்ல இருக்கு. அது எடுத்தது ஒண்ணுதான் சார். மொத்த பேர் வந்து இவங்க என் பாட்டி, இது உங்க பொண்ணு, இது என்னோட பாட்டி, பின்னாடி தாத்தா எப்படி இருக்காருன்னு கூட தெரியல சார். 6 வீட்டுக்கு 3 அடிதான் வழி. கோவில் இடத்துல உங்களுக்கு வழி கிடையாது அப்படின்னு கோவிலை சுத்தி சுற்றுச்சுவர் கட்டியிருக்காங்க. சுற்றுச்சுவரை நைட்டோடு நைட்டா அகற்ற முயன்றதுனால ஊர் மக்களுக்கிடையே பாத்தீங்கன்னா கை கலப்பு ஏற்பட்டிருக்கு. ஊரே பரபரப்பாயிருக்கு. திருப்பத்தூர் அடுத்த அங்கநாத வலசை அப்படின்ற கிராமத்துல பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் இருக்கு. அந்த இடத்துல ஊர் மக்கள் மேலும் புதுசா ஒரு பெரிய கோவிலும் கட்டிட்டு வராங்க கூறப்படுது. சோ என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா, கோவிலை சுத்தி சுற்றுச்சுவர் எழுப்புவதா சொல்லி கோவிலை கடந்து இருக்கிற அந்த 6 வீடுகளுக்கு போறதுக்கு வழி விடாம கான்கிரீட் சுற்றுச்சுவரை எழுப்பி இருக்காரு. இதை பத்தி அந்த 6 வீட்டுக்காரங்களும் கேட்டிருக்காங்க. என்னப்பா இப்படி செவுத்தெல்லாம் கட்டி வச்சுட்டீங்க, எங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு வழியே இல்ல, 3 அடிதான் வழி இருக்கு. விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. காவல் நிலையத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் போயிட்டு புகாரும் கொடுத்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட திருப்பத்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி தலையிட்டு அந்த 6 குடும்பங்கள் போயிட்டு வரதுக்கு 11 அடி வழி விடணும் அப்படின்னு கூறி இருக்காரு. சரி, ஓகே, பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அந்த 6 வீடு இருக்கு இல்லையா, அதுல ஒரு வீட்டுல ஒரு மூதாட்டி இறந்து போயிருக்காங்க. அடக்கம் பண்றதுக்கு ஒரு சுற்றுச்சுவரை ஒரு பக்கத்துல இடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அடக்கம் பண்ணிருக்காங்க. அப்புறம் தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்படி நீங்க சுற்றுச்சுவரை இடிக்கலாம் அப்படின்னு ஊர் மக்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் கைகலப்பா மாறி இருக்கு. அந்த 6 ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் எல்லா அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுத்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இப்போ அந்த பகுதியில ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. விசாரணையும் போயிட்டு இருக்கு. நாங்களும் தாங்க கோவில் கட்டுறதுக்கு நன்கொடை கொடுத்தோம், எங்களை மட்டும் ஏங்க இப்படி பண்றாங்க பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. இதனால அந்த ஊரே பரபரப்பா இருக்கு. இந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.